யாமக்கோள் சம்பந்தமான சில குறிப்புகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிரோதிய ராசிகள் பிரிஸ்டோதிய ராசிகள் என்று நான் போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கடந்த பதிவில் யாமக்கோள் சம்பந்தமான சில குறிப்புகள் போட்டிருக்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சி. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா சிரோதிய ராசிகள் தலையின் மூலம் உதயமாகும் ராசிகளாகும். இந்த ராசிகள் பகல் காலங்களில் பிரத்யேகமாக உச்ச சமயம் என்கிற மத்தியான வேளையில் பலம் அதிகம், கண் பார்வையும் அதிகம். என்னென்ன சிரோதிய ராசிகள் என்று கூறியிருக்கின்றேன்? மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிகள் பார்த்திங்கன்னா சிரோதிய ராசிகளாகும். நான் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். பிரிஸ்டோதிய ராசிகள் பார்த்திங்கன்னா குதம் கொண்டு, அதாவது மலத்துவாரம் வழியாக உதயமாவது. இந்த ராசிகள் இரவு வேளைகளில் பலம் அதிகம், நட்ட நடு ராத்திரி வேளையில் பலம் கூடும், இரவு நேரத்தில் கண் பார்வையும் அதிகம். எந்தெந்த ராசிகள் பிரிஸ்டோதிய ராசிகள்? மேசம், ரிஷபம், கடகம், தனுசு, மகரம் போன்ற ராசிகள் பிரிஸ்டோதிய ராசிகளாகும். சில பிரிஸ்டோதிய ராசிகள் தலையை கொண்டும் சில சமயம் குதத்தில் இருந்து உதயமாகும் ராசியாகும். இது ஒன்று ராசி தான், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ராசி மட்டும்தான், மீனம் மட்டும் சில பிரிஸ்டோதிய ராசியாகும். இந்த ராசி என்பது பகல் பொழுதும் ராத்திரி பொழுதும் பலமும் கண் பார்வையும் அதிகமாகும். கிரகங்களில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் புதன், சுக்கிரன், குரு, ராகு இந்த கிரகங்கள் சிரோதிய கிரகங்கள் என்று கூறப்படுகின்றன. சூரியன், செவ்வாய், சனி இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா பிரிஸ்டோதிய கிரகங்கள் என்று கூறப்படுகின்றன. சந்திரன், கேது இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா சில பிரிஸ்டோதிய கிரகங்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த பேசிக்கெல்லாம் கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாமக்கோள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம் என்றால் பேசிக் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பதிவுகளை நான் போடுகின்றேன். அப்போது சூரியன், செவ்வாய், சனியை வேறு எந்த பேரை கூறுவார்கள்? சனிச்சரன் என்று கூறுவார்கள். அப்போ சனி, சூரியன், செவ்வாய் இவை பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் பிரிஸ்டோதிய கிரகங்களாகும். சந்திரன், கேது எப்படி சொல்வார்கள்? சிகண்டி என்று சொல்வார்கள் இல்லையா? சிகண்டி, சந்திரன், கேது, சிகண்டி என்கின்ற கேது இந்த இரண்டும் பார்த்திங்கன்னா சிற பிரிஸ்டோதிய கிரகங்களாகும். அப்போ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ராசி வழியாக சிரோதயம், பிரிஸ்டோதயம், சிற பிரிஸ்டோதயம் பார்த்துருக்கின்றோம். அடுத்தது கிரகங்கள் வாயிலாக எந்தெந்த கிரகங்கள் சிரோதயம், எந்தெந்த கிரகங்கள் பிரிஸ்டோதயம், எந்தெந்த கிரகங்கள் சிற பிரிஸ்டோதயம் என்று பார்த்துருக்கின்றோம். உதயம் சிரோதய ராசியில் விழுந்தால் அது வெற்றியை குறிக்கும். உதயம் பிரிஸ்டோதய ராசியில் விழுந்தால் தோல்வியை குறிக்கும். உதயம் சிற பிரிஸ்டோதய ராசியில் விழுந்தால் தாமதத்துக்கு பிறகு வெற்றியை குறிக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கின்றேன். இப்போ நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் இல்லையா? சிரோதய ராசிகள் என்ன, சிரோதய கிரகங்கள் என்ன, பிரிஸ்டோதய ராசிகள் என்ன, பிரிஸ்டோதய கிரகங்கள் என்ன, சிற பிரிஸ்டோதய ராசிகள் என்ன, கிரகங்கள் என்ன என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். இப்போ ஈஸியாக உங்களால் கண்டுகொள்ள முடியும். உதயம் சிரோதய ராசியில் விழுந்தால் அது வெற்றியை குறிக்கும். உதயம் பிரிஸ்டோதய ராசியில் விழுந்தால் தோல்வியை குறிக்கும். உதயம் சிற பிரிஸ்டோதிய ராசியில் விழுந்தால் தாமதத்துக்கு பிறகு வெற்றியை குறிக்கும். அதே போன்று உதயத்தில் உள்ள சிரோ கிரகங்கள் வெற்றியை குறிக்கின்றன மற்றும் உதயத்தில் உள்ள பிரிஸ்டோதிய கிரகங்கள் தோல்வியை குறிக்கின்றன. மற்றும் சிரோ பிரிஸ்டோதிய கிரகங்கள் உதயத்தில் இருந்தால் தாமதத்துக்கு பிறகு வெற்றியை குறிக்கின்றன. அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த உதயம் ஆருடத்தில் பார்த்திங்கன்னா சுப உதயம், சுப ஆருடம் என்று இருக்கின்றன. சுப ஆருடம், சுப உதயம் என்று இருக்க. உதயம் பார்த்திங்கன்னா சூரியன் லக்னத்தில் வருமாக இருந்தால் அது சுப உதயம் என்றும், சந்திரன் ஆருடம், அதாவது ஆருடம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய லக்னங்க ராசிகளில் வருமாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா சுப ஆருடம் என்று கூறப்படுகிறது. அதாவது இப்போ நீங்கள் சொல்லலாம் சூரியனுக்கு ஒரு ராசி தானே அது சிம்மம், கடகத்து அதாவது சந்திரனுக்கு ஒரு ராசியான கடகம் அப்படின்னு கூறலாம். இது அப்படி இல்லை. இது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் சிம்மத்தில் இருந்து மகரம் வரையான வீடுகள் சூரியனுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது.
இந்த இடங்கள், அதாவது இந்த ராசிகளில் உதயம் விழுந்தால் அது சுப உதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஜாமகோளை பொறுத்தவரை இந்த மாதிரி கூறுகின்றார்கள். சிம்மத்தில் இருந்து மகரம் வரையான வீடுகள் சூரியனுக்கு சொந்தமானதென்றும், அங்கு உதயம் இந்த ராசிகளில் விழுமாக இருந்தால் சுப உதயம் என்று அழைக்கப்படுகிறது. அது மற்ற ராசிகளில் விழுந்தால் அது அசுப உதயம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பம் கூறுகின்றேன். சிம்மத்தில் இருந்து மகரமுள்ள வீடுகள் சூரியனுக்கு சொந்தமானவை என்றும், அங்கு உதயம் அந்த ராசிகளில் விழுமாக இருந்தால் அது சுப உதயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராசிகள் தவிர்ந்த மற்ற ராசிகளில் விழுந்தால், அதாவது உதயம் வருமாக இருந்தால் அது அசுப உதயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி யாமகோளம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடகத்தில் இருந்து கும்பம் வரையிலான வீடுகள் சந்திரனுக்கு சொந்தமானதென்றும், இந்த ராசிகளில் ஆருடம் விழுந்தால் அது சுப ஆருடம் என்று அழைக்கப்படுகிறது. இது தவிர்ந்த மற்ற ராசிகளில் ஆருடம் விழுமாக இருந்தால் அது அசுப ஆருடம் என்று அழைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கேள்வி கேட்கும் நேரத்தில் உதயம் மற்றும் ஆருடம் இரண்டும் சுப என்றால் அது நல்ல முடிவுகள் அல்லது முடிவுகள் சாதகமாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா. கேள்வி கேட்கும் நேரத்தில் உதயம் மற்றும் ஆருடம் இருவரும் அசுபமாக இருந்தால், அதாவது அசுப ராசிகள் இருக்குமாக இருந்தால் மோசமான முடிவுகள் அல்லது முடிவுகள் சாதகமாக இருக்காதென்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா. ஆருடம் மற்றும் உதயத்தில் உள்ள கிரகங்கள் இல்லாத போது மட்டுமே இந்த மேலே உள்ள முடிவுகளை நாங்கள் கணிக்க வேண்டும். நீங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது உதயத்திலேயோ ஆருடத்திலேயோ கிரகங்கள் இல்லை என்றால் மட்டும் மேலே நாங்கள் கூறிய அந்த கணிப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டும். யாமக்கோள் பிரசன்னத்தில் வெற்றி மற்றும் தோல்வி பற்றிய கணிப்புகள். உதயம் மற்றும் 10வது ராசிக்குரியவர் இணைவது வெற்றியை குறிக்கிறது. உதயம் மற்றும் 11வது ராசிக்குரியவர் இணைவது வெற்றியை குறிக்கிறது. உதயம் மற்றும் 10வது ராசிக்கிடையே பரிமாற்றம் இருக்குமாக இருந்தால் அது வெற்றியை குறிக்கிறது. உதயம் மற்றும் 11வது ராசிக்கிடையே வெற்றிகள் இருக்குமாக இருந்தால், உதயம் மற்றும் 11வது ராசிக்கிடையே பரிமாற்றம் இருக்குமாக இருந்தால் அதுவும் வெற்றியை குறிக்கின்றது. உதயத்திலிருந்து 6, 8, 12 ஆருடம் வருமாக இருந்தால் அது தோல்வியை குறிக்கிறது. உதய அதிபதி பலவீனமாக இருந்தால் அதுவும் தோல்வியை குறிக்கிறது. கவிப்பானது 2ஆம் வீட்டில் இருந்து உதயம் வரை கவிழ்ந்தால் அது தோல்வி அல்லது தடையை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. அடுத்து யாமக்கோள் பிரசன்னத்தில் இருக்கின்ற டைமண்ட் விதிகள் சில குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.